ஸோ லாஸ்ட் கம்பேரிசன் நம்ம ஐஃபோன் 12 விசஸ் ஐஃபோன் 13 பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரோ மாடல்ஸ்க்கு பார்ப்போம். ஸோ ஐஃபோன் 12 ப்ரோ விசஸ் ஐஃபோன் 13 ப்ரோ. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுமா, போன வீடியோவில் பார்த்தோமே நீங்கள் சொல்லலாம். பட் இல்லை, இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். A15 பயானிக் விசஸ் A14 பயானிக். ஸோ இதே தான் நமக்கு 12 விசஸ் 13லையும் பார்த்தோம். பட் இந்த ப்ரோவில் உள்ள A15 பயானிக்கில் there is a difference. This time there are two A15 bionics. It's like A15 bionic plus A15 bionic plusனு வச்சுக்கோங்க, ப்ளஸ் வெர்ஷன் மாதிரி. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெகுலர் ஐஃபோன் 13ல் வந்து 4 கோர் ஜிபியூ, ஐஃபோன் 13 ப்ரோவில் 5 கோர் ஜிபியூ. என்னடா ஒரு கோர் எக்ஸ்ட்ரா தானே, இதில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு யோசிக்காதீங்க. மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் பண்ண ரிசர்ச் படி கிக் பெஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் எப்படி சொல்கிறது, அது சம்வேர் அரௌண்ட் 90,000 பக்கம் ஸ்கோர் எடுக்குது அந்த 4 கோர் ஜிபியூ. இது வந்து 1.6 lakh பக்கம் ஸ்கோர் எடுக்குது இந்த 5 கோர் ஜிபியூ. ஸோ ஜஸ்ட் ஒரு கோர் இன்க்ரீஸ் பண்ணதுனால இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஐஃபோன் 13 விசஸ் 13 ப்ரோக்கே ஜிபியூவில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். 12 ப்ரோக்கும் 13 ப்ரோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 12 ப்ரோக்கு ஒரே A14 தான் யூஸ் பண்ணாங்க, இந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதோட ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது CPU வைஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. A15 வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் GPU கிராஃபிக்ஸ் வைஸ் மறுபடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன், டெக்னிக்கல் டீட்டெயில் சொல்கிறேன். பட் இது முடிச்சோன்னு நம்ம ப்ராக்டிக்கல் டீட்டெயிலையும் பார்ப்போம். டெக்னிக்கலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரௌண்ட் 90,000 ஸ்கோர் எடுத்துச்சு. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன், இது ஒரு நம்பர். எது ஐஃபோன் 13 ரெகுலர் ஐஃபோன் 13 1.6 lakh எடுத்துச்சு ஐஃபோன் 13 ப்ரோ. பட் ஐஃபோன் 12 உள்ள A14 அரௌண்ட் 80,000 எடுத்துச்சு. ஸோ 80,000 90,000 அப்படி பார்த்தா A14க்கும் A15க்கும் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் ப்ரோ மாடல்ஸில் எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் 80,000 versus 1.6 lakh. ஸோ டபுள் த பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. ஸோ GPU வைஸ் செம்ம இன்க்ரீஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம டெக்னிக்கலாக பேசிட்டோமா, இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். என்ன கேட்டால் ப்ராக்டிக்கலாக டிஃப்ரென்ஸே இருக்காது. என்னடா இவ்வளோ பேசிட்டு இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அதான் ரியாலிட்டி. A14 வாஸ் ஸோ பவர்ஃபுல் தட் A15 டசன்ட் மேக் சென்ஸ். A14 அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்காக போகிறீங்கன்னா கவலையே பட வேணாம். இப்போ 12 ப்ரோ ப்ரைஸ் கட்டாக இருக்குது, நான் அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா A15ல் மிஸ் பண்ணுறோமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. A14 அதுவே ரொம்பவே பவர்ஃபுல். ஆண்ட்ராய்ட் கவுண்டர் பார்ட்ஸில் Qualcomm Snapdragon 888 விட ரொம்பவே எஃபிஷியன்ட் அண்ட் சிமிலர்லி பவர்ஃபுல். ஸோ பவர் பற்றி கவலைப்பட வேணான்றது தான் ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் உங்களுக்கு டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டேன், ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸுக்கு போவோம். டிஸ்பிளேல ஃபைனலி தெர் இஸ் அ ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும், பட் லெட்ஸ் டூ த கம்பேரிசன். அதுக்கு தானே வந்திருக்கும். ஸோ 13 ப்ரோ அதில் வந்து ஓகே, 12 ப்ரோலையும் 13 ப்ரோலையும் ரெண்டுத்துலேயுமே வந்து AMOLED டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6.1 inches, மேக்ஸ் வந்து 6.7 inch தாண்டி போயிடும். மேக்ஸ் மாடல்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால நான் சொல்கிறேன். பட் போன தடவை 60 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட். எஸ், இந்த தடவை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சும்மா ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை, இது ஆம்பிளோட ப்ரோமோஷன் டெக்னாலஜி. ஸோ இது பேசிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட். நீங்கள் யூஸ் பண்ணுற சினாரியோக்கு ஏற்ற மாதிரி அது ரெஃப்ரெஷ் ரேட்டை மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டில் இமேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஸ்க்ரீனே நகரலைன்னா உங்கள் ஸ்க்ரீன் 120 Hz ரெஃப்ரெஷ் ஆனால் பேட்டரி தான் போகும். ஸோ அந்த டைமில் அது 10 Hz வரைக்கும் குறைச்சிடும். ஸோ 10 frames per second தான். பட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது ஸ்டில் ஃப்ரேம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்பில், அந்த வீடியோ 24 fps ஓடுதுன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஃப்ரேம் ரேட்டும் 24 மாறிடும். ஸோ பேட்டரிக்கு நீங்கள் கன்சம்ஷன் வந்து நல்லாவே குறையும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது எங்கெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கணுமோ அங்கெல்லாம் மட்டும் டக்குன்னு 120க்கு ஏறிடும். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தரும், அதே சமயத்தில் பேட்டரியும் நல்லா சேவ் பண்ணும். பிகாஸ் ஐஃபோன் வந்து ப்ரீவியஸாக நிறைய பேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்க ஃபோனில் 120 Hz வச்சா என்ன ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் பயப்பட வேணான்றது தான் உண்மை. இன்ஃபேக்ட் ரெகுலர் 60 Hz ஃபோனை விட இந்த ப்ரோமோஷன் உள்ள 120 Hz பெட்டர் என்ன கேட்டால். 60 Hzல வந்து ப்ரோமோஷன் டெக்னாலஜி இல்லாததுனால அது எந்த சினாரியோலையும் 60 Hzலேயே தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் இந்த ப்ரோமோஷன் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நமக்கு ஸ்மூத்னஸும் கிடைக்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத டைம்லலாம் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால பேட்டரியும் சேவ் ஆகும். ஸோ ஆப்பிள் நல்லா யோசிச்சிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டும் பல ஃபோன்ஸ் போக்கோ OnePlusலாம் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் சாம்சங் OnePlusலாம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் LTPO பேனல்னு ஒன்று யூஸ் பண்ணி 10 Hz என்ன 1 Hz வரைக்கும் இறக்குற லெவல் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் இஸ் ஸ்டில் பிஹைண்டுன்னு தான் சொல்லணும். பட் ஃபைன். ஸோ டிஸ்பிளேல தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். என்னென்னா டிஃப்ரென்ஸு, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டிஃப்ரென்ஸ், பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 10 to 20% பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, பீக் பிரைட்னஸ். தேர்ட் வந்து
நாட்சோட ஷேப் வந்து 20% குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டில் நாட்ச் இருக்குது. 2021 நாட்ச் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், பட் அந்த நாட்ச் கடையில் ஃபேஸ் ஐடின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ரொம்பவே ஒரு நல்லா ஒர்க் பண்ணுற எஃபிஷியண்ட்டான ஒரு ஃபேஸ் அன்லாக்கிங்கிறதுனால தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு ரீகேப் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நல்லா ப்ரீஃபாக பார்த்தோம். அதே சமயத்தில் டிஸ்பிளே பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேமராஸ் பற்றி பார்த்தோம். ப்ரோ கம்பேரிசனில் தான் ஆக்சுவலாக நிறையா சேஞ்சே இருக்குது. ஸோ நம்ம வந்து 12 Pro vs 13 Pro ஃபஸ்ட்டு கேமரா கம்பேரிசன் பார்த்துருவோம். ஏன்னா இங்கே மேக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும். 12 Pro vs 13 Proவில் எப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க 13 Proவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சென்சார்ஸுமே பெருசாக மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் மேனுஃபேக்சர் அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சொன்னது தான் இங்கே நம்மளும் சொல்ல முடியும். பட் இதனால் என்ன மீன் பண்ணுதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக இந்த கேமராஸ் எல்லாமே 13 Proவில் தேவ் அப்கிரேடட் in a way that the cameras capture more lightனா better photos அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மோர் லைட் வரதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சென்சர் பெருசாக இருக்கணும். சென்சர் பெருசாக இருந்தால் நிறையா லைட்டும் வரும். அதே சமயத்தில் இந்த வர லைட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கும். ரெண்டாவது, நிறையா லைட்டு வரதுக்கு பெரிய சென்சார் இருந்தால் மட்டும் போதுமானா இல்லை, லென்ஸோட ஆப்பர்ச்சரும் நல்லா வைடாக இருக்கணும். ஸோ டெக்னிக்கலாக பேசாமல் நார்மலாக பேசுகிறேன். f1.5 கொடுத்துருக்காங்க, புரியுறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பட் அப்பெக்சர் ப்ரைமரி கேமராவில் f1.5 லென்ஸாக மாற்றிருக்காங்க. ரொம்பவே வைடாக இருக்கும். மற்றவங்களுக்கு பேசிக்காக இந்த iPhone 13 Pro Maxல உள்ள 13 Pro and 13 Pro Maxல உள்ள எல்லா கேமராஸ்லையுமே நிறையா லைட் 12 Pro விட போகும். ஸோ இட் மீன்ஸ் பெட்டர் ஃபோட்டோஸ் அண்ட் பெட்டர் வீடியோ. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இது மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னா இல்லை. போன வருஷம் 12 Pro Maxல மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. 12 Pro விட Pro Maxல ஒரு பெரிய சென்சார் கொடுத்துருந்தாங்க. சென்சார் சைஸை விட்டுருங்க, அங்கே வந்து சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. பொதுவாக நம்ம ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வீடியோ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக வைப்பாங்கல்ல, அதில் வந்து நம்ம பாடியோட பண்ணுற ஷேக்கிங்கை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு லென்ஸும் ஆடும். பட் இதில் வந்து லென்ஸ் ஆடாமல் சென்சாரே ஷேக் ஆகும். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி இந்த தடவை iPhone 13ல் எல்லாமே 13 mini 13 ஹோல் iPhone 13 சீரீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ எஸ், 12 Proவில் அந்த சென்சார் ஷிஃப்ட் கிடையாது, 13 Proவில் இந்த சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பட் மேக்ஸ் மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது 12 Pro Maxலையும் இருக்குது, 13 Pro Maxலையும் இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துட்டோமா, ஃபோட்டோஸை பார்த்துட்டோமானா ஆக்சுவலாக இல்லை. இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. போன வருஷம் iPhone 13ல் வந்து 12 Proவில் வந்து ப்ரோ ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்தாங்க. ப்ரோ ரான்றது பேசிக்காக வந்து ஒரு ரா ஃபோட்டோனா உங்களுக்கு டிப்பிக்கலான ஒரு ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கலரெல்லாம் டெலீட் பண்ணி ஃபைல்ஸ் அதை குறைச்சிரும் ஃபோனு. பட் இந்த ப்ரோ ரா அப்படி இல்லை, தேவையான கலரை கண்ணில் காட்டினாலும் மற்ற கலரையும் பின்னாடி வச்சுக்கோ. ஸோ நீங்கள் லேட்டாக எடிட் பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஸோ பட் ஃபைலோட இந்த ஃபோட்டோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதே வந்து iPhone 13 Proவில் வீடியோக்கு வச்சு பாருங்களேன், அது பேர் தான் ProRes வீடியோஸ். ஸோ ProRes உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கலாம். பட் ProResல ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் எடுக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் iPhone 13 Pro வந்து 128 GB மாடல் வாங்கினீங்கன்னா ProRes வீடியோ வந்து 1080 கீழே தான் எடுக்க முடியும். 256 GB மேலே வாங்கினீங்கன்னா தான் 4Kல எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இங்கேயும் சொல்கிறேன். ஒரு ProRes வீடியோ 4Kல 10 நிமிஷம் எடுத்திங்கன்னா 100 GB முடிஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு சின்ன எஸ்டிமேட் தான், பட் 100 GB. ஸோ யாராவது 4K வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ஃபோனில் உள்ள கெப்பாசிட்டியே காலியாகிடும். ஸோ அதுக்காக தான் ஆப்பிள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் அதுக்காக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபோன்ஸில் ProRes வீடியோஸ் வரும். ரெண்டாவது சினிமேட்டிக் மோட்னா அந்த வழக்கமாக ஆண்ட்ராய்டில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. போர்ட்ரேட் மோட வீடியோக்கு போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அது ஃபைனலாக ஐஃபோனுக்கு வந்திருக்கு. பட் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் ரொம்ப பயங்கரமாக இல்லை போல், கொஞ்சம் கிமிக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான். பட் மேட்ரு என்னன்னா, இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஃபோனுமே அதை பெர்ஃபெக்டாக பண்ணது கிடையாது. இப்போ OnePlus சாம்சங் ஒரு லெவலுக்கு நல்லாயிருக்கும், பட் அதை விட ஆப்பிள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி ஆஸ்பெரிக் ஃபிலிம் மேக்கர்ஸ் யாராவது ஃபோனை வச்சே வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் ஐஃபோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் நவ் தட் இஸ் மோர் ரீசன் டு கோ ஃபார் த லேட்டஸ்ட் 13 சீரிஸ். இது 13 Proவில் மட்டும் இருக்கும்லாம் இல்லை, 13லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பட்ஜெட் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் ஃபீச்சர் 12 Proவில் இல்லை, 13 Proவில் இருக்குது. ஸோ இந்த தடவை கேமராவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், செல்ஃபி சைடில் பெருசாக இது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி நான் ரொம்ப பெருசாக பேச போகிறதுல ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். 12 Pro Maxை விட 1.5 hours அதிகமாக எதிர்பார்க்கலான்னு ஆப்பிள் கிளைம் பண்ணாங்க. பட் அகைன் மிஸ்டர் வாஸ் த பாஸ் ஒரு பேட்டரி டெஸ்ட் பண்ணார். நான் ஏன் அவரே சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர் தான் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுறாரு. ஸோ அந்த பேட்டரி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் மிஸ்டர் வாஸ் த பாஸ் பண்ண டெஸ்டிங்லேயே ஹையஸ்ட் பேட்டரி லைஃப் இன் எனி ஃபோன். எஸ், உண்மை தான். ஐஃபோன் இந்த மார்க் எடுத்திருக்கு.
கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் அடிச்சிருக்கு. எது சும்மா யூஸ் கிடையாது, ஃபுல் பிரைட்னஸில் அவர் பாட்டுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார், கேம்ஸு அது இதுன்னு போட்டுட்டு இருந்தார். 10 hours இஸ் அன்இமேஜினபிள். இதுவும் இத்தனைக்கு அது 120 Hz ஃபோனு, பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவைப்படும் போது தான் 120 Hz போகும். பட் இது வந்து ரொம்பவே பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ பேட்டரி லைஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் தாண்டி சார்ஜர் இப்போ கூட ஃபோனில் கொடுக்குறது இல்லை. ஸோ 2 ஃபோன்ஸ்லையுமே சார்ஜர் இல்லை. ஸோ அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். பட் ரெண்டுமே 20 watt சார்ஜிங் அலோவ் பண்ணும். 20 wattன்றது இட்ஸ் டீசென்ட்லி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸஸ் இந்த 2 ஃபோனுக்கும். ப்ரைஸ் என்ன கன்க்ளூஷன் தான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 Pro இஸ் நோ ஸ்லவுச். இப்போ போன வருஷம் சினாரியோ பார்த்து 11 Pro ப்ரைஸ் குறைஞ்சிருக்குடா. ஸோ நான் 11 Pro வாங்கட்டுமா இல்லை ரெகுலரான iPhone 12 வாங்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா, நான் 12 வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பெட்டர் கேமராஸ், பெட்டர் ப்ராசஸர், பெட்டர் டிஸ்பிளே இல்லை. பட் ஓவராலாக 12 கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. பட் இப்போ வந்து 12 Pro வாங்கட்டுமா 13 வாங்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் நான் 12 Proவே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிவிடுவேன். அந்த ப்ரைஸ்க்கு 13 ப்ரைஸ்க்கே வந்துச்சு அப்படின்னா. பட் கேமரா ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா 13 சீரீஸ்க்கு போகிறது தான் பெட்டர். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.